எப்படின்னா ஒரு விஷயத்த பேசும்போது பார்த்து பார்த்து பேசுவோம். அப்படி பேசுகிற எங்களவே வச்சு செய்வாங்க. இப்படியே எங்களவே காவல்துறை வச்சு செய்யும். ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனால் வழக்கு நிற்காது. அந்த அதெல்லாம் என்ன பேசிக்கிறான் போயா அப்படின்னு நினச்சிடுவார் ஜட்ஜின்னு வை. அவர் சொந்த ஜாமீன்லேயே கூட வெளியே விட்டுருவங்களாங்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில். ஜட்ஜி சொந்த ஜாமீன்லேயே வெளியே விட்டவங்களாங்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சியவே அவனுக்கு நோண்டுவானுங்க. இந்த தாவேக சின்ன சின்ன பசங்க ஒரு பேச்சு பேசினானுங்க பாரு, ஒரு வீடியோ கிடச்சிருச்சு, ஒரு செல்ஃபோன் கிடச்சிருச்சு, ஒரு மைக்கு கிடச்சிருச்சுன்னு, ஐயோ அவ்வளோ ஒரு பேச்சு, அவ்வளோ ஒரு இப்போ கூட சொல்கிறானுங்க ஐ வெண்ட் ஸ்டாண்டர்ட் விஜய். செத்தும் திறந்தலை விடுங்க, செத்தும் திறந்தலை. அந்த விஜயை வச்சுக்கின்னு ஒரு பேச்சு பேசுகிறானுங்க பாரு, ஒரு இது பண்ணானுங்க பாரு. போலீஸ் ஸ்டேஷனே தூக்கிடுவன்றது, காவல்துறையாக அடிச்சிடுவன்றது, முதலமைச்சரே காலி பண்ணிடுவன்றது. அவன் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ முதலமைச்சர், அது ரெண்டாவது பிரச்சனை. எனக்கு கூட என்ன மு.க. ஸ்டாலின் என்ன வாப்பா வீட்டுக்கு வந்த விருந்தா வைப்பேன், எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது. இருந்தாலையும் அவனை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்மளுக்கும் அவன் தான் முதலமைச்சர். அதுக்கான மரியாதை கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சமாடா பேச்சு பேசுகிறீங்க டேய், எவனையாவது வச்சிங்களாடா டேய். ஒரு கவுன்சிலர் கூட இல்லைடா இன்னும் ஜெயிச்சு உங்கள் சட்டப்பிரகாரம் ஜெயிக்கல. ஆனால் 6 கவுன்சிலர் இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில். 4 கவுன்சிலர் கன்னியாகுமரியிலே இருக்கிறாங்க. 130 ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிச்சிருக்கோம். நாங்களே வாயை வச்சுன்னு சும்மா இருந்தோம். எங்களை ஒரு வயிற்றுலடா கொட்டினீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்கள் தான் ஓடி வரோம். நாங்கள் தான் சொல்கிறோம் விஜயை கைது பண்ணாதீங்க, ஒரு வளர்ந்து வர அரசியல் கட்சி, அதில் என்ன பிரச்சனை ஏதுன்னு பாருங்கள். இன்னும் எங்களுக்குன்னா திட்டமிட்டு இருக்கணும், திட்டமிட்டு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கணும். திட்டமிடுதல் இல்லை, தற்கூரித்தனமாக செஞ்சாங்க. கூட்டத்தை கெத்து காட்டணுன்ற பேரில் மக்கள் உயிர் வாங்கிட்டாங்க. இதுக்கான சட்டப்பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம். மற்றபடி அரெஸ்ட் பண்ணி அந்த கட்சியை முடுக்கிறது இதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் தான் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களை வளர்த்து விட்டு உங்களை மைக் கொடுத்து உங்களை யாரெல்லாம் பேச வச்சானோ அவன்லாம் உங்கள் மேலே வழக்கு எடுத்துன்னுக்கிறான். யார் சமூகத்தில் அதிகமாக பேசுகிறானா தாவேக தொண்டன் தூக்குடா அந்த வீடியோலாம் இருக்குதாடா, தூக்குன்னு இன்னும் 10 நாள் 15 நாள் வீட்டு சதுவை என்ன வேணாலும் போலீஸ் தட்டும், பாதுராத்திரி கூட தட்டும். உங்களை அள்ளியக்கா போலீஸ் ஸ்டேஷனை தூக்கி வச்சு தோலை உரின்னு உரிப்பான். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்கிறீங்க.